ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. 5 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வாழைக்காய் வேக வச்சு பாருங்கள். அசந்தே போவீங்க. பாத்திரம் கூட மிஞ்சாது. இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானது இட்லி பிளேட்டை போட்டு அதில் 3 வாழைக்காவை மேலேயும் கீழே கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி இட்லி பிளேட்டில் அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே மூடி வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா குழஞ்சிடும். அதனால் சரியாக ஒரு 8 நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு வேக வச்ச வாழைக்காய் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. இந்த அளவுக்கு வேக விட்டிங்கனாலே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். மசிக்கவும் ஈஸியாக இருக்கும். அது அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு அதோட மேல் தோலை எல்லாத்தையுமே உரித்து எடுத்துடுங்க. வாழைக்காய் வெந்து சாஃப்டானதுனால மேல் தோலையும் உரிக்க ஈஸியாக தாங்க வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே உரித்து எடுத்துருங்க. நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை அப்படியே மத்து இல்லாட்டி மேஷரால் மசிச்சு விட்டுக்கங்க. இது மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க. இல்லாட்டி நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட போட்டு ஒரு ஓட்டி எடுத்திங்கன்னா போதும். நல்லா அரைப்பட்டு வந்துடும். ரொம்ப திரியாக இல்லாமல் இந்த அளவுக்கு மசித்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. அப்போ தான் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மசித்த வாழைக்காயை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 சிட்டிகை மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட மேலே பைண்டிங்க்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. அப்போ தான் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா கலந்துட்டு ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க இறுக்கமாக. நம்ம வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கோம், வேக வச்ச வாழைக்காய் சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணி தேவைப்படாதுங்க. நீங்கள் பிசைஞ்சிங்கனாலே இது மாதிரி சப்பாத்தி மாவு பாத்துக்கு வரும். இப்போ கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். 2 கைகளுமே லைட்டாக தடவிட்டு பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கங்க. சின்ன லெமன் சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி எடுத்த உருண்டைகள் எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு பார்த்து உள்ளே சேர்த்துக்கங்க. மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே ஈடாக சேர்த்துடாமல் ஒரு 2 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் செவந்து நல்லா பொன்னிறமாக கிடைக்கும். பாருங்கள், போட்டு ஒரு 10 செகண்ட் ஆன பிறகு கலந்து விடுங்க. நல்லா ஈவனாக இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா எல்லா சைடுமே வெந்து பொன்னிறமாக கிடைக்கும். இப்போ நல்லா வெந்து செவந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. மீதம் உள்ளதையும் இதே மாதிரி பொரித்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். சூப்பராக மேலே நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சால 2 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்து இப்போ நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. கூடவே 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் கட் பண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து அதை விழுதாக சேர்த்துக்கங்க. அப்போ தான் கிரேவி சுவையாக இருக்கும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இப்போ சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதோட 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
கலந்த பிறகு இப்போ தக்காளி அரைச்சி எடுத்தோம்ல அதே மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 2 பத்தை தேங்காவை மிக்சர் ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கலந்துக்கங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க. நல்ல ஒரு கொதி வந்ததும் இதில் பொரிச்செடுத்த பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கிரேவியில் முழுகிற அளவுக்கு கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு கொதி வந்தாலே போதும். அதிக நேரம்லாம் கொதிக்க விட வேண்டியதில்லை. இதிலே நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சுட சுட பரிமாறலாம். இது தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நல்ல கமகமன் மணக்க மட்டன் கறி சுவையில் வாழைக்காய் கறி கோலா உருண்டை குழம்பு ரெடி. இதை கோப்ஸ்தானும் சொல்லுவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இது ஒன்று செஞ்சிட்டிங்கனாலே போதும். காலைல டிஃபன், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர் எல்லாத்துக்குமே அருமையாக அட்டகாசமாக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பரோட்டாவுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.